தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்காக எல்லாம் ஒப்பு கொடுத்தவருக்கு ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஒரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
hallelujah, 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 hallelujah. ஒப்புக்கொடு, Hallelujah, 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 முழுவதும் hallelujah, 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 உனக்கு ஒப்புக்கொடுத்தல் ஒப்புக்கொடு, அன்பால் ஒப்புக்கொடு, கீழ்ப்படிதல் ஒப்புக்கொடு. hallelujah, 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 hallelujah. இயேசுவே ஆண்டவரே, hallelujah, 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 hallelujah. அபிஷேகம் இறங்கட்டும் இந்த நேரம், ஒவ்வொரு இறைவனுடைய வல்லமை இறங்கட்டும், தூயாவின் அபிஷேகம் இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் சொட்டு சொட்டாக இந்த இடத்தில் வேண்டும். சிலுவையில் இருந்து ஒழுகும் ரத்தம், கல்வாரி மலையிலிருந்து ஒழுகும் ரத்தம் இந்நேரம் உன் மீது, உன் குடும்பத்தின் மீது, உன் தேவைகளின் மீது, உன் விண்ணப்பங்களின் மீது கல்வாரி நாதனின் ரத்தம், கல்வாரி நாதனின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் அபிஷேகமாக அபிஷேகமாக ஒழுகட்டும், ஒழுகட்டும், ஒழுகட்டும். தூய ஆவி வழியாக நிரம்பட்டும், நிரம்பட்டும். தூய ஆவி ஒவ்வொரு இறைவனுடைய அபிஷேகம், ஆசீர்வாதம் அப்பா. இயேசுவே, 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 இயேசுவே. அழைத்து அழைத்து ஜெபித்து பார் அப்பா. இயேசுவே, இயேசுவே, ஒவ்வொரு இறைவா. இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உடைஞ்சு ஜெபி, உடைஞ்சு ஜெபி, உடைஞ்சு ஜெபி, உடைஞ்சு ஜெபி. ஹல்லேலூயா, 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 அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, குடும்பத்தை ஒப்புக்கொடு, குடும்பங்களை ஒப்புக்கொடு. ஜெபி, ஜெபி, ஜெபி. குடும்பத்துக்கு கண்ணீரோடு ஜெபி, குடும்பத்துக்காக கண்ணீரோடு ஜெபி. அப்பா, அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வினோத் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கிளின்டன் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கிளாரன்ஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜபா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜோவிட்டா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரூபேஷ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யானை தந்தத்துக்கு முன்னால போய் ஆராதனை நடத்தியிருக்கிற ஒருத்தர் நீங்களே மறந்துட்டீங்க. ஆண்டவர் நினைவூட்டுறார். பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவர் பாவ சங்கீர்த்தனத்துக்காக ஒருவரை தயாரிக்கிறார். யானை தந்தத்தின் முன்னால போய், யானை கொம்புக்கு முன்னால போய் ஆராதனை ஏதோ நடத்தியிருக்கீங்க, ஏதோ ஒரு பரிகார செயல் ஏதோ செஞ்சுருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இதுவரை பாவ சங்கீர்த்தனத்தில் சொல்லாத ஒரு பாவத்தை ஆண்டவர் நினைவூட்டுகிறார். உனக்காக இந்த வெளிப்பாடு. யானை கொம்புக்கு முன்னால போய், யானைக்கு முன்னால போய், இல்லைன்னா வீட்டு தெய்வத்துக்கு முன்னாலேயா இருக்கலாம், யானையினுடைய உருவத்தில் இருக்கிற ஏதாவது கடவுளுக்கு முன்னாலேயா இருக்கலாம். ஆராதனை நடத்தி இருக்கிற ஒருவருக்கு ஆண்டவர் நினைவூட்டி விடுதலை தர விரும்புகிறாரு. பாவ சங்கீர்த்தனை செய். கரங்களில் ஜெபமாலை எடுத்துக்கொள்வோம். இரக்கத்தினுடைய இந்த மணி நேரத்தில் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவரிடம் உன்னுடைய குடும்பத்திற்காக இன்னைக்கு ஃபுல்லாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய குடும்பங்களுக்காக மட்டும் ஜெபிக்காதீங்கன்னு சொன்ன பாரம். See, it should not be a family prayer, it should be a communitarian prayer. அடுத்த லெவலுக்கு போங்க, அடுத்த லெவலுக்காக ஜெபிங்க. என் குடும்பம் நல்லா இருக்குன்னா என் குடும்பத்தில் இது பக்கத்து வீட்டில் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. பிகாஸ் அவங்க வழியாக உங்களுக்கு தொந்தரவு வராது. அதனால் அவங்களுக்காக ஜெபிங்க. உங்கள் தெருவில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்க, அப்போ அவங்க வழியாக உங்களுக்கு தொந்தரவு வராது. நீங்கள் இருக்கிற ஏரியாவில் மக்களுக்காக ஜெபிங்க, அப்போ அவங்க வழியாக உங்களுக்கு தொந்தரவு வராது.
ஸோ அதனால் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இன் a way you are also blessed. மற்றவங்களுக்காக ஜெபிங்க. மற்ற உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற மாதிரியே. நான் இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு ஆராதனையில் எங்கேயோ ஒரு இடத்துல நான் சொன்னேன், ஒரு அம்மா ஒரு மகனுக்காக, அவங்களுடைய மகனுக்காக பைபிள் வசனம் எழுதினாங்க. அந்த பையன் 2 தடவை எக்ஸாம் எழுதினான், ஃபெயில் ஆனான். ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் அவனுக்கு உறுதி கிடைக்கணுன்னா, அந்த வேலை உறுதி ஆகணும்னா அந்த எக்ஸாமில் அவன் பாஸ் ஆனால் தான் அவனால் அந்த வேலை அவனுக்கு கிடைக்கும். ஸோ 2 தடவை எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டான். 3ஆவது தடவை அவங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை, எப்பவுமே இங்கே வரவங்க தான் வசனத்தை எழுதலாம். சிலவங்க வசனங்களை எழுதி ஆண்டவர் ஆசீர்வதிச்சதை கேட்டிருக்காங்க, சாட்சியத்தை. அதனால தான் சாட்சியத்தை கேளுங்கன்னு சொல்கிறேன், சாட்சியம் தண்ணியில் பேசாதீங்கன்னு. அப்போ அந்த சாட்சியத்தை கேட்டவங்களுக்கு திடீர்னு ஆண்டவர் உணர்த்துறாரு, உன்னுடைய மகனுக்காக நீ எழுது. வியாழக்கிழமை அவங்களுக்கு ஞாபகம் வருது மகனுக்காக. வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு அவனுக்கு எக்ஸாம். 180 மார்க் வேணும் அவனுக்கு பாஸ் ஆகணும்னா. அப்போ தான் அந்த வேலை உறுதியாகும். he has joined the job. கடவுள் தான் அந்த வேலையும் கொடுத்தாரு. 180 மார்க் வேணும். வியாழக்கிழமை அவங்க முடிவு பண்ணுறாங்க. நான் ஒரு பைபிள் வசனத்தை எடுத்தாங்க. அந்த பைபிள் வசனத்தை நான் 80 தடவை எழுதுவேன். வியாழக்கிழமை எழுத ஆரம்பித்தாங்க. வியாழக்கிழமை சாயங்காலம் அவன் வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது அம்மா எழுதிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா செய்கிறீங்கன்னு கேட்டால், இல்லைடா நீ நாளைக்கு எக்ஸாமுக்கு பாஸ் ஆகிறதுக்காக நான் உனக்காக எழுதுறேன். எத்தனை தடவைமா எழுதுறீங்க? நான் 80 தடவை எழுதுறேன்னா உனக்கு 80 மார்க் வேணும் இல்லையா? சொன்னான், அம்மா 80 தடவை எழுதாதம்மா, 81 தடவை எழுதுமா, நான் பார்டரில் ஏதாவது பாஸ் ஆகிட போகிறேன். அதனால் 81 தடவை சரிடா எழுதுறேன்னு சொல்லிட்டு 81 தடவை எழுதுனாங்க அந்த பையனுக்காக. வெள்ளிக்கிழமை எக்ஸாம் முடிஞ்சு சாயங்காலம் ரிசல்ட் வருது. 100க்கு 81 மார்க் வாங்கி அந்த பையன் பாஸ் ஆனான். பிரைஸ் தி லார்ட். அம்மாவனுடைய நம்பிக்கை, அம்மா வசனத்தை எழுதினாங்க, பையனுக்கு ஆசீர்வாதம் கிடச்சிது. ஆனால் அந்த பையன் கூட வேலை செஞ்சு இன்னொரு பையன் 2-3 தடவை எக்ஸாம் எழுதி அவன் ஃபெயில் ஆகிருக்கிறான். இவங்களுக்கு பாருங்கள், இவங்க பையனுக்கு அந்த வேலை உறுதியாயிடுச்சு, ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிது அப்படின்ற சந்தோஷத்தை விட, கூட படிக்கிற பையன் வேலை செய்கிற பையனுக்கு அந்த வேலை இன்னும் கிடைக்கலையே, எக்ஸாம் பாஸ் ஆகலைன்ற வலி. இதாங்க கம்யூனிட்டேரியன் வழி. என் பையன் பாஸ் ஆகிட்டான், என் பையனுக்கு வேலை கிடச்சிது, சந்தோஷம் இருக்குது. ஆனால் அவன் கூட வேலை செய்கிற இன்னொரு பையன், ஒரு ஹிந்து பையன், அந்த பையனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு வலிக்குது. இதான் வலி. ஐ பி வித் யூனா ஐ ஷுட் பி யூ. அவனுடைய வலி இந்த அம்மாவுக்கு உணர்ந்து, என் பையனுக்கு எப்படி வலிச்சிருக்கும், என் பையனுக்கு வலிச்சப்பது எனக்கு எப்படி வலிச்சது, அது மாதிரி தான் அந்த அம்மாவுக்கும் வலிச்சிருக்கும். அந்த பையனுக்காக அந்த அம்மா எழுதினாங்க 81 தடவை. அடுத்த எக்ஸாமில் அந்த பையன் பாஸ் ஆகி அவனுக்கும் ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த பையனை இவங்க பார்த்தது கூட கிடையாது. ஆனால் ஒரு அம்மாவா அந்த வேதனையை, இன்னொரு அம்மாவனுடைய வேதனையை அனுபவித்து வசனம் அந்த பையனுக்காக எழுதியிருக்காங்க. அந்த பையனுக்கு தெரியாது இப்படி ஒரு அம்மா எழுதியிருக்காங்க. அவனுக்கு நல்ல ப்ராஜெக்ட், இவங்க பையனுக்கு கிடைச்சதை விட நல்ல ப்ராஜெக்ட் அவனுக்கு அந்த பையனுக்கு கிடச்சிருக்கு. பட் ஷீ இஸ் ஹாப்பி. என்னுடைய பையனுக்கு கிடைச்சதை விட நல்ல ப்ராஜெக்ட் அவனுக்கு கிடச்சிருக்கு. பட் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா வசனம், அந்த இறை வசனம் அந்த பையனுக்கு அந்த வேலையை கொடுத்தது. இதாங்க கம்யூனிட்டேரியன் ப்ரேயர். ஜெபிப்போமா? இறை இறக்கத்தின் ஜெபமாலை நம்முடைய குடும்பங்களுக்காகவும், நம்முடைய குடும்பத்தில் என்ன வேதனை இருக்கோ, என்ன வழி இருக்கோ, அப்படி இருக்கிற 1000 குடும்பங்களை ஒப்பு கொடுத்து இந்த இறையிறக்க ஜெபமாலையில் ஜெபிப்போம். நான் சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின்னால் சொல்லவும். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமீன். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து
இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களோடு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய் ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்ந்தோருக்கும் இறந்தோருக்கும் மீட்கொள்ள வருவார். நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவொன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். எழுந்து நிற்போமா இந்த 10 மணியில். இயேசு அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய குடும்பத்தில் எல்லாருமே மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த மனிதர்களுக்கு ஒற்றுமை இருக்கா? குடும்பத்தில் ஒற்றுமைக்காக ஜெபிப்போம். குடும்பத்தில் ஒற்றுமைக்காக ஜெபிப்போம். அந்த ஒற்றுமைக்கு காரணம் சரண்டரிங். நாம் எல்லாருமே தனித்துவமாக இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே நம்மளுடைய நினைவுகள் தனியாக இருக்குது. நம்மளுடைய புரிதல் தன்மை தனியாக இருக்குது. நம்மளுடைய செயலாற்றல் எல்லாருக்குமே தனித்தனியாக இருக்குது. அதனால் வீட்டில் 3 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம். நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக இருக்கிறீங்க. அந்த ஒற்றுமைக்காக ஜெபிப்போம். அதுக்கு சரண்டரிங் நடக்கட்டும். ஒப்பு கொடுத்து குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இந்த விடுதலைக்காக, ஒற்றுமைக்காக, அன்புக்காக, இந்த பாண்டிங் லவ்வுக்காக ஜெபிப்போமா? கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் உறவு அனைத்துமே பாண்டிங் வித் லவ், அன்பால் பிணைக்கப்பட குடும்பத்திலே ஒற்றுமைக்காக ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாவிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உன் குடும்பத்தில் உள்ள பிரிவை போல இருக்கும் 1000 குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாவிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எல்லா பாரங்களோட இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாவிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஒற்றுமை கண்டிப்பாக தூய ஆவியானவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாவிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாவிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். டைவர்ஸ் சிந்திக்கிறவங்க சிந்தனையிலிருந்து வெளிவர இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாவிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சுயமான அன்புகளில் இருந்து செல்ஃப் லவ்வில் இருந்து வெளியே வர இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாவிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஏன் பணம், ஏன் வேலை, இது என்னுடைய வேலை, இது உன்னுடைய வேலை என்று பிரித்து பார்க்கும் அந்த பிரிவினை நினைப்பில் இருந்து வெளியே வர இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாவிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பிள்ளைகளுக்குள்ள சண்டை, இது என்னுடைய Dress, என்னுடைய புக், என்னுடைய பொருள், அந்த பிரிவில் இருந்து என்னுடைய பிள்ளைகள் வெளியே வர இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாவிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஒற்றுமையின் தூய் ஆவியானவர் எங்களுடைய குடும்பத்தை தொட்டு ஒற்றுமையை தர இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாவிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். என்னை போல 1000 குடும்பங்களுக்காக ஜெபிப்போமா இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாவிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இஸ்லான் பாந்தவர்களே, இந்த 2வது 10 மணியில் உங்களுடைய குடும்பத்தில் நோயாளிகள் இருந்தால் அந்த நோயாளிகளுக்காக ஒப்பு கொடுங்க. அதே மாதிரி ஒரு 1000 பேருக்கு ஒப்பு கொடுங்க. நமக்கு தெரியும், நம்ம தாங்க ஜெபிக்கணும். இயேசுவை தெரிந்த நீங்கள் ஜெபிக்கலாம், பின்ன யாருங்க ஜெபிப்பாங்க?
இயேசுவை தெரிந்தவர்கள், வல்லமையான நல்லவரான இவரை தெரிஞ்ச நம்ம ஜெபிக்கலன்னா பின்ன யாருங்க இவங்களுக்காக ஜெபிப்பாங்க? அதனால தான் ஆண்டவர் நமக்கு தெரிய வச்சிருக்கிறார். எலியாவை ஆண்டவர் துன்பப்படுத்தினார், உண்மையாகவே கஷ்டப்படுத்தினார். அவர் தங்கின வீட்டில் இல்லையா, தங்கின வீட்டில் அந்த இடத்துல ஒரு பையன் இறந்துட்டான். அந்த வீட்டில் பஞ்சம், பிரச்சனைகள். ஏன் ஆண்டவர் அதை அனுமதிச்சிருப்பார்? ஏலியா ஒரு நாள் தனியாக நிற்க வேண்டியது வரும். அந்த அனுபவத்தை கொடுத்து ஏலியாவை வளர்த்தி கொண்டு வந்தார். ஏலியாவை வளர்த்தி கொண்டு வர்றார் ஆண்டவர். அவர் இருந்த வீட்டில் அந்த மகன் இறந்த பொழுது அந்த துன்பத்திலிருந்து ஏலியா என்னும் பெரிய ஒரு இறைவாக்கினர், நாம் கண்டிராத ஒரு இறைவாக்கினரை, அப்படி அபிஷேகமுள்ள இறைவாக்கினரை கொண்டு வரணும்னா துன்பத்தில் அதை தாங்கி கொண்டு அந்த ஏலியாவை பார்க்கணும். ஸோ சம்டைம்ஸ் காட் வில் கிவ் allow temptations in our life. அது எதற்கு தெரியுமா? ஏலியாவை உயர்த்துவதற்காக, மோசையை உயர்த்துவதற்காக, தாவீதை உயர்த்துவதற்காக, இறைவாக்கினர்களை உயர்த்துவதற்காக ஆண்டவர் சில டைம் அனுமதிப்பார் துன்பங்களை வென்று உங்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் நோய்கள், உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவர்களுடைய நோய்கள், அதுபோல் இருக்கிற 1000 பேருக்காக ஜெபிங்க. நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க, தெரியாத ஒரு 1000 பேருக்காக ஜெபித்து நோய்களிலிருந்து விடுதலைக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் உன்னிலே இருக்கும் இறைவாக்கினரை வெளியே கொண்டு வரார், உன்னிலே இருக்கும் இறைவாக்கினரை நம்புறார். உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஜெபத்தை 1000 பேருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தலை சம்பந்தமான, தலையோட்டி முடி சம்பந்தமான எல்லா நோய்களிலிருந்து விடுதலைக்காக இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நெற்றி, கண்ணு, மூக்கு, காது சம்பந்தமான நோய்கள் விடுதலைக்காக இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கன்னங்கள், வாய், உதடு, பல்லு, நாக்கு, எச்சில் சம்பந்தமான நோய்கள் விடுதலைக்காக இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தொண்டை, உணவு குழாய், வயிறு சம்பந்தமான நோய்கள், வயிறில் உள்ள உறுப்புகள், லிவர், கிட்னி, பான்கிரியாஸ், இப்படிப்பட்ட உறுப்புகளை ஒப்பு கொடுத்து அதிலிருந்து நோய்கள் விடுதலைக்காக ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். லங்ஸ், ஹார்ட், பிரஸ்ட், நெஞ்சு, செஸ்ட் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இது சம்பந்தமான நோய்கள் விடுதலைக்காக இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தோள்பட்டை, கை, முதுகு எலும்பு, முதுகு தண்டு, ஸ்பைனல் கார்டு, இடுப்பு, இவை சம்பந்தமான நோய்கள் விடுதலைக்காக இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 2 கால்கள், தனிப்பட்ட உறுப்புகள், இதில் இருக்கும் நோய்கள், யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், யூரினரி சம்பந்தமான பிரச்சனைகள், கை, நகங்கள் அனைத்துமே ஒப்பு கொடுத்து இது சம்பந்தமான நோய்களை ஒப்பு கொடுத்து விடுதலைக்காக இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கைகள், உள்ளம் கைகள், கை முட்டி, கால் முட்டி, இவைகளை ஒப்பு கொடுத்த இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கழுத்து சம்பந்தமான நோய்கள் விடுதலைக்காக, நரம்பு சம்பந்தமான நோய்கள் விடுதலைக்காக, ரத்தம் சம்பந்தமான நோய்கள் விடுதலைக்காக, தசை சம்பந்தமான நோய்கள் விடுதலைக்காக இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உள்ளுறுப்புகள், வெளியுறுப்புகள் அனைத்தையுமே ஒப்பு கொடுத்து இயேசுவின் ரத்தத்தால் கழுவி தூயால் அபிஷேகம் செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படியிடுவோம். இந்த 3வது 10 மணியில உங்களுடைய ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஒரே ஒரு விண்ணப்பம், ஏதாவது ஒரு விண்ணப்பம், வித் ஆல் ஃபெய்த், வித் டீப் ஃபெய்த், ஆழமான நம்பிக்கையில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவர் கண்டிப்பாக விடுதலை தருவார் நம்பிக்கையில் ஏதாவது ஒரு கருத்தை, ஒரே ஒரு கருத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கெவின் என்ற ஒரு மகனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மர்சி என்ற ஒரு மகளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இரத்த கட்டி இருக்கிற 4 பேருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யூரினரி இன்ஃபெக்ஷன் 12 பேருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். C5 எலும்பு சம்பந்தமான பிரச்சனை விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமர்ந்து ஜெபிப்போமா? இந்த 4வது 10 மணியில் உட்கார்ந்து ஜெபிங்க. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இந்த தியான மையத்தில் இன்று இந்த தியானம் நடத்தும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் உங்களை இந்த தியான மையம் வழி ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆண்டவர் மீதும் நம்பிக்கை இருக்குது, இந்த மண்ணு மீது நம்பிக்கை இருக்குது. இங்கே வந்து கால் வச்சேன்னா என்னுடைய நோய்களுக்கு, என்னுடைய பிரச்சனைகளுக்கு விடுதலை கிடைக்கும்ன்ற ஆசையோடு வந்திருக்கிறீங்க. எவ்வளோ வேலை உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சுருந்துருக்கலாம், எங்கெல்லாமோ உங்களுடைய இந்த நேரத்தை செலவாக்கியிருக்கலாம். பட் யூ சோஸ் டு பி ஹியர் இன் திஸ் ரிட்ரீட் சென்டர் விச் காட் சோஸ். ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இந்த மண்ணில் வைக்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த தியான மையத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த தியான மையத்தின் தேவைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இதற்கு நிறைய ஜெப உதவி தேவை இருக்குது, இதற்கு நிறைய பண உதவி தேவை இருக்குது, இதற்கு நிறைய உடல் உதவிகள் தேவைகள் இருக்குது, இதற்கு நிறைய பொருள் உதவிகள் தேவை இருக்குது. இந்த தியான மையத்தில் வர்றவங்க எத்தனையோ பேர் பல மதத்தை சார்ந்தவர்கள், பல சபைகளை சார்ந்தவர்கள், கத்தோலிக்க திருச்சபையினுடைய மக்கள் எத்தனையோ பேர் இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிறவங்க வராங்க. பிரச்சனைலாம் இருக்கும்போது இங்கே வராங்க. ஃபோன் வழியாக ஜெபம் கேட்குறவங்க இருக்கிறாங்க, வெப்சைட் வழியாக, ஆப் வழியாக ஜெபங்கள் கேட்குறவங்க இருக்கிறாங்க, இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பங்கள் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, லெட்டர் வழியாக ஜெப விண்ணப்பங்கள் போடுறவங்க இருக்கிறாங்க, நேரடியாக இங்கே வந்து ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து, தியான மையத்தின் கருத்துக்களையும் தியான மையத்திற்கு வருகின்ற கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து உருக்கமாக நெஞ்சுருகி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த மக்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அவங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு. அப்பா, ஏதோ ஒரு நம்பிக்கையோடு இங்கே வேண்டாங்க, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வராங்க. தியான மையத்தின் விண்ணப்பங்களையும் தியான மையத்திற்கு வரும் விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் ஆகிய உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். என் தியான மையத்திற்கு எதிராக செயல்படும் ராஜேஷ் என்ற ஒரு மகனுக்கு ஆண்டவர் மனமாற்றத்தை தந்து ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். லோகேஷ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். வயிற்றுல கேன்சரோட வந்த ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உடம்புல ஆசிட் பட்டதுனால பாதிப்பு இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கற்பகம் என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் ஜோனாதன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் திருமண தடை நீக்கி 3 குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படிடுவோம். நற்கருணை ஆண்டவர் இதோ உன்னை சந்திக்க நீ இருக்கும் இடத்திற்கு பவனியாக வரும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இதில் எந்த கருத்தும் வைக்க வேண்டாம். ஆண்டவரே, நீர் எதற்காக என்னை அழைத்தீரோ, அழகான ஜெபம், அது அழகான ஜெபம். ஆண்டவரே, நான் நிறைய விஷயம் ஜெபித்தேன், பட் யூ மைட் ஹவ் கால்ட் ஃபார் சம் அதர் பிளெஸிங். ஆண்டவரே, நீங்கள் என்ன வேறு எதுக்காவது நீங்கள் கூப்பிட்ருப்பீங்க, அந்த ஆசீர்வாதம் கிடைக்குங்க. நம்ம வந்தது ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்துக்காகலாம், ஆனால் ஆண்டவர் தர்றது வேறு ஏதாவது ஆசீர்வாதமாக இருக்கலாம். அதனால் எந்த ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் நம்மளை இன்றைக்கி இங்கே கூப்பிட்டாருன்னு தெரியாது, உண்மையாகவே தெரியாது. ஏன்னா அது மாதிரி நடந்தவங்கள்லாம் இருக்கிறாங்க இங்கே. அதிசயங்கள், அற்புதங்கள், சாட்சியங்களெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க வந்தது வேறு ஏதாவது தேவைக்காக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவங்களை அழைத்தது வேறு ஆசீர்வாதங்களுக்காக இருக்கலாம். ஒரு முறை இங்கே தியானத்துக்கு வந்த ஒரு பொண்ணு, அவள் இன்டர்வியூ எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தான் வந்தேன். 4 நாள் உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்தேன். பெங்களூர்லேருந்து வந்தான்.
அவளுடைய அந்த அவளுடைய அந்த தியானத்தில் ஜனவரி மாதம் பொங்கல் டைமில் தான் ஷி கேம் ஃபார் த ரெட்ரீட் அண்ட் ஷி வாண்டட் டு அட்டெண்ட் த இன்டர்வியூ. அதனால் ஃபாதர் எனக்கு ஃபோன் கையில் தருவீங்களான்னு கேட்டான். நான் சொன்னேன் 4 நாள் உனக்கு ஃபோன் கிடையாதுமா அப்படின்னு. ஃபாதர் ஃபோனில் தான் ஃபாதர் இன்டர்வியூ வருதா இல்லையான்னு தெரியும், டைமிங் எல்லாம் சொல்லுவாங்க. ஃபோன் அட்டன் பண்ணனா யூ கேன் ஸ்டே இன் த ரூம், யூ கேன் கோ அண்ட் சிட் ஃபார் த இன்டர்செஷன், பரிந்துரைக்கு உட்காந்துக்கோ, உள்ளிருப்பு தியானத்துக்கு உன்னால் உட்காரக்கூடாது அப்படின்ட்டு. ஃபோன் கொடுத்தா ரெட்ரீட்டில் உட்கார், ஃபோன் கொடுக்கலன்னா பரிந்துரையில் உட்கார். ஏன்னா அவங்க அப்பா அம்மா குடும்பம் எல்லாம் வந்துருக்கிறாங்க. அட் லாஸ்ட் ஷி டிசைடட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசோட விருப்போட ஃபோனை கொடுத்துட்டா. ஆனால் அந்த 4 நாள் ரெட்ரீட்டை அழகாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஃபோன் வாங்கி பார்த்தபோது இன்டர்வியூக்கான கால் வந்திருக்குது, இமெயில் வந்திருக்குது. ஆனால் அவளுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல, வேலை போச்சு. பிரைஸ் தி லார்ட். வேலை போச்சுங்க. பிரைஸ் தி லார்ட். வேலை போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டோம், வேலை போச்சு. ஹல்லேலூயா. வேலை போன பொண்ணு ஜனவரி மாதம் தியானம்லாம் முடிச்சுட்டு போனால் ஏப்ரல் மாதம் அவள் ஃபோன் பண்ணிவிட்டு அவள் சாட்சியம் சொல்கிறா, ஃபாதர் அன்னைக்கு அந்த வேலை எனக்கு கிடச்சிருந்தா இப்போ எனக்கு வந்து 4 lakhs per annum, ஒரு வருஷம் எனக்கு 4 லட்சம். அந்த வேலை கிடச்சா ஒரு 5 லட்சம் இல்லை 5.5 லட்சம் கிடச்சிருக்கும் ஃபாதர். ஆனால் இப்போ மார்ச்சில் எனக்கு அடுத்த இன்டர்வியூ வந்தது ஃபாதர். பொலாரிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ வந்து தே ஆர் பேயிங் மீ 7 lakhs per year ஃபாதர். நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இப்போ சொல்லுவோம் இல்லையா, பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு அந்த வேலை கிடச்சின்னா அவள் 5 லட்சத்தில் நின்று இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவளை கொண்டு வந்தது 7 லட்சத்துக்காக. 5 லட்சம் வேணுமா 7 லட்சம் வேணுமான்னு கேட்டபோது அவன் 5 லட்சம் போதுன்ட்டான். ஆனால் ஒரு கட்டாயத்தினால ஃபோன் கொடுக்க வேண்டி வந்துச்சு. அதனால் ஆண்டவர் நம்மளை இன்றைக்கி என்னத்துக்கு கொண்டு வந்தார் நமக்கு தெரியாது. ஸோ லெட் அஸ் பி த வெசல். ஆண்டவரே நான் ஒரு பாத்திரமாக இருக்கிறேன், என்ன இன்னைக்கு எதுக்காக இங்கே கொண்டு வந்தீங்க, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு என்ன அனுப்புங்கன்னு சொல்லி இந்த 5வது 10 மணியில் ஜெபிப்போம். நற்கருணை ஆண்டவர் கடந்து வராரு. யாரும் கதிர் பாத்திரத்தை தொட வேண்டாம். பூ ஏதாவது இருந்தால் தயவு செய்தெல்லாம் வீசாதீங்க. நற்கருணை ஆண்டவரை அந்த மரியாதையோடு மதிப்போட அன்போட வரவேற்போம் பாடி. நித்திய பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். எதற்காக என்னை அழைத்து வந்தீரோ அந்த அழைப்பினுடைய நிறைவான ஆசீர்வாதம் கொடுத்து என்னை அனுப்பும் அப்பா. எதற்காக என்னை அழைத்து வந்தீரோ அந்த அழைப்பினுடைய ஆசீர்வாதம் கொடுத்து என்னை அனுப்பும் அப்பா. அப்பா, எதற்காக என்னை அழைத்து வந்தீரோ இயேசுவே, வேதனை நிறைந்த இயேசுவே, பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே, வேதனை நிறைந்த எதுக்குப்பா என்ன கொண்டு வந்த இன்னைக்கு? எதுக்கு ஆண்டவரே? பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவே, இயேசுவின் வேதனை நிறைந்த ஆசீர்வதிங்கப்பா. முன்னிட்டு கண்ணீரை பாருங்கப்பா. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவின் ஜான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. வேதனை நிறைந்த பிரியா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே, வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அழைத்தவரே, எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். அழைத்தவரே, இயேசுவின் ஆசீர்வதிப்பவரே, வேதனை நிறைந்த அப்பா
இரக்கம் ஆயிரும். அழைத்தவர் ஆசீர்வதிக்காமல் விடமாட்டாரு. பாடுகளை நீ பாத்திரமாவரியா? எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். நவீன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அல்ஃபிரட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். வாட்டர் டேங்க் பிசினஸ் செய்யறவர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. வாட்டர் டேங்க் சம்பந்தமான பிசினஸ். சின்டெக்ஸ் டேங்க் டீலர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. சின்டெக்ஸ் டேங்க் டீலர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இரு கரங்களை உயர்த்தி பாடுவோமா? தூய இறைவரே, தூய வல்லவரே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரு கரங்களை உயர்த்தி பாரத்தோடு கண்ணீரோடு உரத்த குரலில் தூய இறைவரே, தூய வல்லவரே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். குணமா இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண்டோம் உம் இரக்கத்தை இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். என் மீது மிகுதியாக துன்ப நேரங்களில் துன்ப நேரங்கள் நாங்கள் துவண்டு விடாமல் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த உம்முடைய சித்தத்திற்கு சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அருள் புரியும். அதுவே உம் அன்பும் அன்பும் இரக்கமும் ஆகும். இரக்கமுமாகும். ஆமேன். அமைதியாக உட்காருங்க, கண்களை மூடுங்க. நற்கருணை ஆண்டவர் மனதில் உள்கொண்டு வாங்க. கண்களை மூடுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசுவே, உம்மை விட யாரும் இல்லை இயேசுவேன்னு உறுதியாக சொல்லுங்க. மூவர் இறைவன், அந்த ஆண்டவரை புரிஞ்சுப்போம், அந்த ஆண்டவர் அன்பு செய்வோம். அந்த ஆண்டவர் அன்பு செஞ்சு அவர் எப்படி உன்னை படைத்தாரோ அப்படி வாழ முடிவிடு. கண்களை மூடி நற்கருணை ஆண்டவரை மனதிலே உள்வாங்கி இன்று மூவர் இறைவனுடைய திருவிழாவென்று முடிவிடு. ஆண்டவரே, நான் படைக்கப்பட்ட ஒரு உருவம் உண்டு, நான் படைக்கப்பட்ட ஒரு சாயல் உண்டு. இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிறேன், அந்த உருவத்தினுடைய பெயர் அன்பு. அந்த உருவத்தினுடைய பெயர் அன்பு, இரக்கம், மன்னிப்பு. அந்த ஒரு சாயலாக தான் நீ என்னை படைத்தீங்க. அப்பா, நீ தந்த உருவமும் சாயலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இழந்திருக்கிறேன், குடும்ப வாழ்க்கையில் இழந்திருக்கிறேன், சமூக வாழ்க்கையில் இழந்திருக்கிறேன். ஐ வாண்ட் டு கம் பேக் ஆஸ் யுவர் சன் அண்ட் டாட்டர். ஆண்டவரே, எனக்கு ஹீலிங் செகண்டரி, பட் ஐ வாண்ட் டு பிகம் யுவர் சைல்டு. பாவம் செய்தேன், உன்னை இழந்தேன். மனிதருக்கு எதிராக குற்றம் செய்தேன், உன்னை இழந்தேன். கடவுளுக்கும் மனிதனுக்கும் எதிராக பாவங்கள் பல செய்தேன். திரும்ப வருகிறேன், மகனாக மகளாக ஏற்றுக்கொள்வீரா?
இயேசுவே ஆண்டவரே, உம்மிடம் வருகிறேன், உம்மை தேடி வருகிறேன். அப்பா, ஊதாரி மகன் வந்தது போல வருகிறேன். குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலைக்காக வருகிறேன். சிகரெட் பழக்கங்களிலிருந்து விடுதலைக்காக வருகிறேன். போதை பழக்கங்களிலிருந்து விடுதலைக்காக வருகிறேன். தப்பான லஸ்ட் உறவுகள், சீற்றங்கள், என்னுடைய ஆசை இச்சைகள், தவறான இச்சைகளிலிருந்து வெளிவர வருகிறேன். போன் மூவிஸ், வீடியோஸ், தப்பான படங்களிலிருந்து விடுதலைக்காக வருகிறேன். தப்பான உறவுகளிலிருந்து விடுதலைக்காக வருகிறேன். அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத தெரியாத உறவுகளிலிருந்து விடுதலைக்காக வருகிறேன். ஆண்டவரே, உமக்கு விருப்பமில்லாத உறவுகளிலிருந்து வெளியே வருகிறேன். அப்பா, உன்னை விட்டால் இனி எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு யாரும் இல்லை, உன்கிட்ட வரேன். இயேசுவே, எனக்கு நீங்கள் வேணும். உறுதியாக பாடுவோம். கண்களை மூடிய வண்ணமே உணர்ந்து பாடுவோம், ஆசைப்பட்டு பாடுவோம். ஆண்டவருடைய உருவத்திற்கும் சாயலுக்கும் நீ திரும்பவா. நெஞ்சு வலியோடு வந்த ஒரு மகனுக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கிட்னி சம்பந்தமான பிரச்சனை, கிட்னி ஸ்டோனாக இருக்கலாம், விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கிட்னி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், விடுதலை தந்த ஆண்டவர். கிட்னி சம்பந்தமான நோயிலிருந்து முற்றிலுமான விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு, உன்னையே ஒப்புக்கொடு. முகத்தில் அதிகமான பருக்கள் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அது ஒரு நோய் மாதிரியே உனக்கு இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது, ரொம்ப வருடங்களாக இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர். முகத்தில் there are lot of lumps in your face. விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். உறுதியா சொல்லுவோமா? நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, உயிருள்ளவர். ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, இறந்தோரின் தெய்வம் அல்ல அவர். யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, இஸ்ரவேலை படைத்தவர். என்னுடைய தெய்வமும் நீர்தானையா, ஒரே ஆண்டவர். ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஆபிரகாமுக்கு காட்சி அளித்த அதே ஆண்டவர். ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, இன்று உன் குடும்பத்தை சந்திக்கிறார் மகனே. யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, எந்த பாரத்தோட நீ இருக்கிறன்றது புரிஞ்சு வர்றாரு. என்னுடைய தெய்வமும் நீர்தானையா, அவர் மட்டும்தான். என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும், இயேசுவே என்னை ஏமாத்தி இருக்கிறாங்க, என் தலை உயர்த்துபவர் நீதானையா, என்னை அவமானப்படுத்தி இருக்காங்க. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும், உன்னால நான் தலை நின்று நிற்பேன் ஆண்டவரே. என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும்
இல்லை ஏசையா. பேச்சு வராத 4 வயசு குழந்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க ஜெபிச்ச அந்த குழந்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீ ஒப்பு கொடுத்த அந்த குழந்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. செலின் என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. உன் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறாரு. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். அதிகமா வேர்க்கிற ஒரு உடம்பு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நன்றி. உன்னையும் உன்னுடைய தேவைகளையும் நீ அறிவதை விட அதிகமாக அறிந்த ஆண்டவரை கண்கள் திறந்து கண்குளிர பார்த்து ஆசீர்வாதம் பெறுவோம். குழந்தால் படியிடுவோம். மாண்பியர் கீதம் பாடுவோம். இயேசுவின் பார்த்தவர்களே, உன்னை விட அதிகமாக அன்பு செய்வர். அதனால்தான் உயிரை கொடுத்தார். இயேசு சொன்னார், உன் உயிருக்கு சமம் என்ன தெரியுமா? என் உயிர் அப்படின்னார். உன் உயிருக்கு சமம் என் உயிர். எவ்வளோ ஒரு ஆழமான அன்பு அது. உன் உயிருக்கு சமம் என் உயிர். அந்த உயிரை கொடுத்து நம்மளை மீட்டாண்டவர். அவருக்கு எதிரான பாவங்கள் அது பிசாசு எடுத்து நமக்கு எதிராக பயன்படுத்தும். தீயவன் நமக்கு எதிராக பயன்படுத்துவான். சரியான ஆண்டவரை புரிந்து கொள்வோம். சரியான ஆராதனைக்கு கடந்து வருவோம். சரியான வாழ்க்கை முறைக்கு கடந்து வருவோம். We have wrong adorations, we have wrong lifestyles because we have wrong notion about God. அதனால தான் ஏன் இப்படி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி, ஏன்னா கிளாஸ் போரான கிளாஸ், எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப கஷ்டம் இது. இருந்தாலும் நிறைய அதிசயங்களை அற்புதங்களை பற்றியெல்லாம் சொல்லி கிளாஸ் எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி ட்ரினிட்டி கிளாஸில் நானும் படிச்சுட்டு தாங்க வந்தேன். நானும் உட்காந்து நிறைய மணி நேரம் செலவு பண்ணி, ஏன்னா எனக்கு புரிஞ்சால் மட்டும் போதாது, உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. 1.5 மணி நேரம் ஒரு ட்ரினிட்டியோடைய கிளாஸ் எடுக்கும்போது அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் புரிஞ்சுக்கணும், நான் புரிஞ்சுக்கிற விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ அவ்வளோ சாதாரண நிலைமைக்கு நான் கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் தியாலஜி படித்தவங்க கிடையாது, நாங்கள் படிச்சுட்டு வந்தோம் 4 வருஷம். அப்போ எங்களுக்கு ஏது புரிய கஷ்டமாக இருக்குன்னா, உங்களுடைய லெவலுக்கு அதை இறங்கணும் அப்படின்னா அவ்வளோ மனசில் போட்டு அதை கொண்டு வந்து அது இட் ஹாஸ் டு ரீச் யூ, பிகாஸ் த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. சும்மா அந்த அதிசயங்கள் அற்புதங்கள் கண்ணில் இதெல்லாம் நமக்கு விடுதலை தராதுங்க. இதெல்லாம் ஒரு டெம்பரரியான ரிலீஃப். உண்மை தான் உங்களை விடுதலை கொடுக்கும். உண்மை, த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. அதனால் அந்த ட்ரூத் தெரியணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் இந்த ரெக்கார்ட் பண்ண இந்த டாக்கை திரும்பவும் கேட்டு பாருங்கள். நிறைய விஷயங்கள் ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு சொல்லி தருவார். 1.5 மணி நேரம் நான் பேசின விஷயம் நீங்கள் திரும்பவும் கேட்டு பாருங்கள். கேட்கும் பொழுது அந்த யூடியூப்பில் கண்டிப்பாக அது கொஞ்சம் நாளில் வரும். வந்தோடனே திரும்பவும் கேட்டு பாருங்கள். உங்களுடைய குடும்பங்களுக்கான நிறைய அடையாளங்கள், எப்படி ஒரு குடும்பத்தை நடத்தணும் அப்படின்ற நிறைய வழிமுறைகள் இந்த டாக் வழியாக திரும்பவும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது இந்த வெளிப்பாடுகளை தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த போதனை தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இட் இஸ் நாட் தட் ஈஸி இல்லையா? போதனை தந்த ஆண்டவரே, நீ என்கிட்ட இன்றைக்கி என்ன பேசணும்னு நினச்சியோ அது இந்த ஃபாதர் வழியாக பேசினேன். ஆனால் அது எனக்குள்ளே போகணும், எனக்கு புரியணும், நான் அதை ஏற்றுக்கணும், அதை நான் வாழணும். அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு ஃபஸ்ட்டு புரியணும், புரிஞ்சதை நான் ஏற்றுக்கிறத நான் வாழணும். அந்த வாழ்க்கை கண்டிப்பாக மூவரை இறைவன் தரட்டும். பாடுவோம் மாண்புயர். ஆண்புயரோருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதா
பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. என்றும் என்றும் உமக்காராதனை. நமக்காக ஜெபித்தவர்களுக்கு நன்றி சொல்லி பாடுவோமா? வாழ்க 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 அன்னை மரியே திருத்தூதர்களே நன்றி. வாழ்க மரியே புனிதர்களே வானதூதர்களே நன்றி. வாழ்க திருச்சபையே நன்றி. வாழ்க பலிபீடங்களே நன்றி. வாழ்க மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.